நண்பர்கள் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். முடிவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம். இன்றைக்கி நடந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஷிஃப்ட் 2ல் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே நம்ம வெப்சைட் அதிகமான்டீம்.comல அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 இதற்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே ரீட் பண்ணிக்கலாம். இந்த பேஜஸ்க்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அணுவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜான் டால்டன். சரிங்களா, அணுவை கண்டறிந்தவர் ஜான் டால்டன். அடுத்து தனிம வரிசை அட்டவணையில் செங்குத்து கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தனிம வரிசை அட்டவணையில் செங்குத்தாக இருக்கக்கூடியது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகுதிகள். இதே கிடைமட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொடர்கள். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. அடுத்து பேட்மேன் இந்த திரைப்படம் யாரை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. யாரை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் முருகானந்தன். இவர் கோயம்புத்தூர்காரரு. லோகாஸ் ஆண்ட்ரிய மார்க்கெட் கொண்டு வந்தது இவர் தான். ஸோ இவரை பேஸ் பண்ண படம் தான் பேட்மேன். அடுத்த கேள்வி குஜராத் சுற்றுலாத்துறையோட வர்த்தக தூதர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமிதாப் பச்சன். அடுத்த கேள்வி நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. நரேந்திர மோடி. அடுத்து எந்த அமிலம் வயிற்றில் சுரக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் வந்து வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம். அடுத்து பிளாஸ்மாவில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது, எந்த அளவு தண்ணீர் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 90லேருந்து 92% வந்து பிளாஸ்மாவில் தண்ணீர் தான் இருக்குது. அடுத்து புளோயத்தின் செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணவை எடுத்து செல்லக்கூடிய வேலையை தான் புளோயங்கள் வந்து செய்யுது. சரிங்களா, சைலம் புளோயம் இது படிப்பீங்க. ஸோ புளோயம் வந்து உணவை எடுத்து செல்லக்கூடிய பணியை தான் செய்யுது. அடுத்து திரிபுராவோட கவர்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங் சொலாங்கி. இவர் தான் வந்து திரிபுராவோட கவர்னர். அடுத்து தனிம வரிசை அட்டவணையின் வலது பக்கத்தில் அமைந்துள்ளவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வலது பக்கத்தில் உலோகம் இருக்கா அலோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வலதுபுறத்தில் இருக்கக்கூடியது அலோகங்கள். அடுத்து அண்டர் 17 ஃபிஃபா உலகக்கோப்பை 2017 இந்த போட்டியை யார் வென்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து தான் அண்டர் 17 இந்த உலகக்கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி பேடிஎம் இதோட நிறுவனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விஜய் சேகர் சர்மா. பேடிஎம்மோட நிறுவனர் விஜய் சேகர் சர்மா. இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அடுத்து வாக்காளர் நாள் எப்போது, இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. சரிங்களா, முதல் நாள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. வாக்காளர் நாள் வந்து ஜனவரி 25. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா. செல்லோட ஆற்றல் மையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து தனிம வரிசை அட்டவணையில் எஸ் தொகுதியில் எத்தனை தனிமங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 தனிமங்கள். சரிங்களா, தனிம வரிசை அட்டவணையில் எஸ் தொகுதியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. அடுத்து மலேரியா தினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 25. ஸோ ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள் எல்லாமே படித்தா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். மலேரியா தினம் வந்து ஏப்ரல் 25. அடுத்து உத்தரப்பிரதேசோட கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராம் நாயக். ஸோ ஏற்கனவே திரிபுராவோட கவர்னர் கேட்டிருக்காங்க, ஊபியோட கவர்னர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தோட கவர்னர் யார், முதலமைச்சர் யார், இதெல்லாமே படிச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. அடுத்து டங்ஸ்டனோட உருகுநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3300 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து டங்ஸ்டனோட உருகுநிலை. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது டங்ஸ்டனுக்கு தான். ஸோ டங்ஸ்டனோட உருகுநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3300 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த கேள்வி எல்லாமே புக்லேயே இருக்குது. அடுத்து முடுக்கம் இதோட அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். முடுக்கத்தோட அலகு கேட்டிருக்காங்க. அடுத்து லிட்மஸ் தாளை எதிலிருந்து பிரித்தெடுக்கிறார்கள். லிட்மஸ் தாளை எதிலிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ் அப்படின்ற ஒரு தாவரத்தில் தான் இதை தயாரிக்கிறாங்க. ஸோ இது புக்லேயே கொடுத்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் முதல் நாள் வந்து என்னென்ன ஷிஃப்ட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றதுக்கான லிங்க் எல்லாமே இதே பேஜில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்க் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கொஸ்டினோட கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே போல் குரூப் டி சம்பந்தமான முக்கியமான தகவல் எல்லாமே இதே பேஜில் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்க் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட், மாடல் டெஸ்ட், அதே போல் ஹால் டிக்கெட்டை பற்றின தகவல் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம். நன்றி, வணக்கம்.